الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله المولى العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருந்தார்கள். புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக ஒரு ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துவார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். காலங்கள் மாற மாற இன்றைக்கு கல்வி போதிக்கிற முறைகளும் மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஸ்மார்ட் கிளாஸுகள் வந்திருக்கிறது. புத்தக கட்டுகளெல்லாம் குறைந்து வெறும் லேப்டாப் வைத்து மட்டுமே பாடம் நடத்தப்படுகிற சூழல் உருவாகியிருக்கிறது. மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து செய்து காட்டி விளக்குகிற பண்புகள் இன்றைக்கு பல பெரிய படிப்புகளில் வந்திருக்கிறது. இப்போ லேபுக்கு கொண்டு போய் ஒரு செயலை செஞ்சு காட்டினா தான் அது என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியும். எவ்வளவு தான் விளக்கினாலும் அதை பற்றி கண்டுபிடிக்க முடியாது. மருத்துவ படிப்பினும் கூட மனித பாடியை வைத்துத்தான் அங்கே பாடம் நடத்தி தருகிறார்களாம். சின்ன சின்ன ஒரு 12ஆம் வகுப்பு பாடங்களில் கூட லேபில் கொண்டு போய் கரப்பான் பூச்சி வைத்து அதில் என்னென்ன பொருட்கள், அதனுடைய உடல் அமைப்புகள் என்ன என்று சொல்லுகின்ற ஒரு படிப்பு முறையை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு வழிமுறை தான் செய்து காட்டி பாடம் நடத்துவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி போதிக்கின்ற முறைகளில் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் கடைபிடித்தார்கள். எப்படியாவது அந்த செய்தியை அவர்கள் மனங்களில் பதிப்பது. ஏன்னா சில காரியங்கள் எவ்வளோதான் நம்ம பயானாக பேசிக்கிட்டு இருந்தாலோ, அதை சொற்பொழிவோலா செய்தாலோ, எடுத்து சொன்னாலோ அது புரியாது. ஹஜ்ஜு எப்படி செய்வது, முதல் நாள் இங்கே இருக்கணும், அது இப்படி செய்யணும், 2ஆம் 8வது பிறை 9ல் இங்கே தங்கணும், அப்படிலாம் நம்ம விளக்கினா அதை கேட்க முடியுமே ஒழிய அந்த இடத்துக்கு போய் நிற்கும்போது அது வராது. அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லா மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை. ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு சில இடங்கள் புரியல. ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, அந்த 8வது நாளில் இந்த மாதிரி செய்யணும், அது எங்கே இருக்குதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஏன் கவலைப்படுறீங்க, அல்லாமா முல்லா அலிகார் ரஹ்மத்துல்லா ஹஜ்ஜு செய்வது எப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, அதை வாங்கி படிக்கலாம்ல அப்படின்னார். நான் தான் அந்த அல்லாமா முல்லா அலிகார் ரஹ்மத்துல்லான்னு இவங்க சொன்னாங்களாம். ஹஜ்ஜு எப்படி செய்வதுன்னு புத்தகம் எழுதியவரே போய் மக்கால நின்றாலும் அந்த இடங்கள் எப்படின்றதில் குழப்பம் ஏற்பட்டுரும். எனவே பேசுவது என்பது வேறு, நேரடியாக ப்ராக்டிக்கலாக பார்க்குறது என்பது வேறு. எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபி கூட்டிகிட்டு ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. அல்லிமு மின்னி மனாசிக்கக்கும், என்கிட்ட ஹஜ்ஜு எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, கற்றுக்கங்க என்று எல்லா சஹாபிகளுக்கு முன்னால் செய்து காட்டி விளக்கினார்கள். செய்து காட்டி விளக்குகிற போது மனதில் அது தெளிவாக பதிஞ்சிரும். பொதுவாக குழந்தைகளை பொறுத்தளவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்கள பார்த்து அதே மாதிரி செய்யும். எனவே தான் போதனை ஒன்று செயல் ஒன்றாக இருந்தால் குழந்தைகளிடத்தில் போதனைகளை விட செயல்பாடுகள் வேகமாக பரவிடும். தந்தையை பார்த்து தந்தையின் போதனையை விட தந்தையின் செயல்பாடுகள் தான் பிள்ளையினுடைய மனதில் பதிகிறது. எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை முறைகளில் செய்து காட்டுவதை விளக்கினார்கள். தொழுக ரசூலுல்லாஹ் இப்படி தொழுங்க அப்படி தொழுகன்னு சொல்லலை. சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, நான் எப்படி தொழுகிறோன்னோ அது மாதிரி தொழுகு, அவ்வளோதான் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் நின்று தொழுது காட்டினாங்க. தொழுது காட்டியது மட்டுமல்ல, இப்போ நம்ம 5 வக்து தொழுகிறோமே, அதற்கு நேரம் என்ன, அதை எப்படி தொழுவது, அதனுடைய விதங்கள், எத்தனை ரக்காயத்து தொழுவது, இது எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் எல்லாத்தையும் சஹாபிகளை கூட்டிகிட்டு மக்கால வச்சு பாடம் நடத்தினாங்க. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய் வந்த பிறகு ஜிப்ரைல் அம்மனி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இமாமத்து பண்ணாங்க, முன்னாடி நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் சுபுஹ் தொழுகையை ரொம்ப
கலஸ் இருட்டான நேரத்தில் ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் சுபு தொழுகை முடிஞ்சிருச்சு. 2 ரக்காயத்து தான். ரெண்டாவது நாள் வருகிறார்கள், அப்படியே வெளிச்சம் தெரிகிறது. அந்த நேரத்தில் சுபு தொழுகை நடத்துகிறாங்க. ஒரு நாள் அசரு தொழுகையை சூரியன் மறையிறதுக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் தொழுகிறாங்க. முதல் நாள் தொழுகையில் அதை விட முக்கியமாக 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் அசரு தொழுகை நடக்குது. 2வது நாளில் சூரியன் மறையிறப்ப நடக்குது. இஷாவுடைய முந்திய நேரம் பிந்திய நேரம், அதாவது 2 நேரங்களில் தொழுகை 2 நாள் வர்றாங்க, வெவ்வேறு நேரங்களில் தொழுகை நடத்துகிறார்கள். சொன்னார்கள், சுபுகுனா சுபுவுடைய தொடக்க நேரம், இது முடிவு நேரம். இது 2க்கும் மத்தியில் தான் மாபைனல் வக்தைன், இந்த 2 நேரத்துக்கு மத்தியில் தான் அந்த தொழுகை இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, ரசூலுல்லாவுக்கு பின்னால் சஹாபிகள் எல்லாம் நின்று 2 நாள் தொழுதார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், இப்படித்தான் தொழுகணும், இந்தந்த நேரத்தில் தான் தொழுக வேண்டும். ஒரு தொழுகையாக இருக்கலாம், மார்க்க வழிகாட்டுதல்களாக இருக்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்து காட்டி புரிய வைப்பார்கள். இன்றைக்கு அந்த செய்து காட்டி புரிய வைக்கின்ற போது மனித மனங்களில் அதிகமானதொரு பதிவை, தாக்கத்தை அது உண்டாக்கி விடுகிறது. போதைக்கணும்னு விட்டார்கள். ஒரு போதனையின் களத்தில் வந்த பிறகு அதில் உதாரணங்களை சொல்லி விளக்குவதாக இருக்கலாம், செய்து காட்டி விளக்குவதாக இருக்கலாம், ஒரு பொருளை காட்டி விளக்கிறதாக இருக்கலாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களை சொல்லி விளக்குவதாக இருக்கலாம். எல்லா முறைகளையும் கடைபிடித்தார்கள். பெரிய பெரிய விஷயங்களை கூட அவர்கள் சொல்லுகின்ற போது பல்வேறு உவமைகளோடும் உதாரணங்களோடும் தான் விளக்குவார்கள். அப்போ செஞ்சால் கொஞ்சம் பதியும். இன்னொரு உதாரணங்களை ஹதீஸுகளில் நமக்கு எழுதி தருவார்கள். ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு வந்தாங்க. உம்ரா செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்தில் திரும்ப போகிற ஒரு நிலைமை, என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபிகள் பெருமானாருடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள், நீங்கள் என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்றது இப்போ குழப்பமாக இருக்குது. சஹாபிகள் எல்லாம் நீங்கள் செய்வதை பார்த்து செய்ய பழகியவர்கள். எனவே நீங்கள் போதிக்க வேணாம், சொல்ல வேணாம், எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் போய் மக்களுக்கு மத்தியில் உட்காருங்க. உட்காந்து உம்ரா முடித்த ஆள் என்ன செய்வாரோ அதை செய்ய போகிறேன் என்பதை அறிவு செஞ்சுட்டு இதை செய்யுங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அதே மாதிரி உம்ரா முடித்தவொன்னே என்ன செய்வோம், மொட்டை அடிப்போம். போட்டிருக்கிற இஹ்ராம் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிடும், வேற ஒரு உடைக்கு மாறுவோம். அதோட உம்ரா முடிஞ்சுன்னு சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரியே செய்தார்கள். செய்துவிட்டு இப்போது நான் மதீனாவை நோக்கி புறப்பட போகிறேன் என்று சொன்ன உடனே அவ்வளோ நேரம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்ச உடனே வேகம் அதே மாதிரி தாங்களும் மொட்டை அடித்தார்கள், குளித்தார்கள், இஹ்ராம் உடையை கலைந்து சாதா உடைக்கு விட்டார்கள். நபிகள் பெருமானாருடைய அந்த செயல் இருக்கிறது அல்லவா, ஒரு செயல் அவர்களை நேரடியாக செய்ய தூண்டுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் போதனை என்பதிலிருந்து சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பாடாக வரும் என்றால் நம் குடும்பத்தில் அது செயலாக மாறும். ஒரு தந்தை காலையில் சுபு தொழுகைக்கு வருகிறார், லொஹர் தொழுகைக்கு வருகிறார் என்றால் குழந்தைக்கு லொஹருக்கு போ, அசருக்கு போ, மகரிபுக்கு போன்னு சொல்ல தேவையில்லை. அந்த குழந்தை அதை பார்த்து வர ஆரம்பிக்கும். நீ பொய் சொல்லாதே, திருடாதே என்று ஒரு போதனை ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையில் பொய்யே சொல்லாமல் ஒரு தந்தை வாழ்ந்து காட்டுகிற போது என் தந்தை எந்த நிலைமையிலும் பொய் பேச மாட்டார் என்பதை அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் புரிகிற போது அது வாழ்ந்து காட்டி விளக்குவதாக இருக்கும். எனவே முன்மாதிரியாக வாழுதல் என்பதும் நாம் பாடம் நடத்துகின்ற ஒரு பகுதியாகவே ஆகிவிடுகிறது. எனவே நபி அவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்து காட்டி விளக்கினார்கள் என்ற ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். உயர்ந்த நல் வாழ்க்கையை கடைபிடிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.